பெரியார் சிலையில எவன் கை வச்சாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டவனா இருந்தாலும் சரி, பழனிக்கு காவடி தூக்குறவனா இருந்தாலும் சரி, வந்து நின்று உன்னை உதைக்கிறானா இல்லையா? மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உங்களுடைய பாஜக முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு? மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அலுவலகங்களில், அது ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது மராட்டிய மொழியில் தான் பேச வேண்டும் ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. அதை மீறி வேறு ஏதாவது மொழியில் நீங்கள் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அந்த வேறு ஏதாவது மொழின்றது என்ன? இந்தி. இந்தியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களுடைய பாஜகவை சேர்ந்த மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றார். ஒவ்வொரு துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவிலையும் நம்ம வந்து அந்த 2 வரியை எடுத்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து நம்ம சிதைச்சிட்டோமா? அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை தமிழ் மேலையும் தமிழ் தாய் வாழ்த்து மேலையும் முழுசா பாடுறாங்க. உங்க ஆரிய மொழியை தாண்டா அங்க திட்டி இருக்குது, வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க எடுத்துட்டு பெருந்தன்மையோட அதை போட்டிருக்கோம். ஆனா நீ என்ன பண்ற? பரவாயில்ல, நானே என் மேல எச்சில் துப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போட்டுட்டு இருக்க. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, டூப் போலீஸ். டூப் போலீஸ், கர்நாடகா டூப் போலீஸ். அவர் இது கர்நாடகாவுக்கு வேற கெட்ட பேரு பாருங்க பாவம். எப்படி எடப்பாடிக்கு கெட்ட பேரோ அந்த மாதிரி இவரால வந்து கர்நாடகாவுக்கும் கெட்ட பேர். அந்த டூப் போலீஸ் செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாங்க, நீங்க இப்ப இங்க கிட்ட இவ்வளவு சொல்றீங்களே, அறிக்கையா கொடுக்குறீங்களே, ஏன் தொகுதி மறுசீரமைப்புல கலந்துக்கல, அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கல, நீங்க அதுலயே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அழுத்தமா எடுத்து சொல்லலாமே கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும், இவங்க எதுக்காக கூட்டம் நடத்துறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் என்ன பேச்சியா இதெல்லாம்? இப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு செய்தித்தாள்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக? தொகுதி மறுசீரமைப்பை குறித்து ஆலோசிப்பதற்காக. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறத உள்வாங்குற அளவுக்கு மண்டையில மூளையும் கிடையாது. இவர் சொல்றாரு, எதுக்காகனே தெரியாம ஒரு கூட்டத்துக்கு எப்படி போறது, போகாம இருக்கிறதே நல்லது, செங்கலை உருவுவேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரா? அவர் சொன்னாரு, நீ முதல்ல அண்ணா சாலை பக்கம் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து எவ்வளவு கேவலமான மனிதர்களாக, அதாவது அந்த பக்கம் போனாலே இந்த காத்து பட்டு அப்படி ஆயிடும் போல இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் வயசுல மூத்தவருங்க, அவர் மேல ஏதோ கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார், அந்த கட்சியில இணையமைச்சராக இருந்திருக்கிறார், எம்பி, அப்படிலாம் ஒரு மரியாதை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது வந்து இருக்கிறதுலே இதுவரைக்கும் பாஜகவோட ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு எந்த அறிவுமே இல்லாத ஒரு பாஜக காரன் பேசுவான்ல, அதை விட கேவலமாக பேசி இருக்கிறார் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற அந்த பெரிய மனிதர். அப்ப நீ வந்து அண்ணா சாலை பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப வந்து அறிவாலய அந்த பகுதி என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்கிறார் அவர். இல்ல சோறு தான், வேணா விடுங்க. இது அதான் அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களுக்கும் சாணி வந்து கரைச்சு குடிக்கிறவங்களுக்கும் வேற என்ன பேசுறதுக்கு தெரியும்? நீங்க மும்மொழி கொள்கை, நீங்க வந்து அமித்ஷாவுக்கு இந்தி தவிர வேற எதுவும் தெரியல. அவர் எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. அவருக்கு இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கே இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது, உனக்கு எதுக்கடா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே அவங்க இங்கிலீஷ் கத்துக் கொடுக்கறது கிடையாது. தப்பி தவறி சில பேர் படிக்கிறாங்க. நீ இங்க வர்றீங்கல்ல, அமித்ஷாவோ மோடியோ யார் வந்தாலும் சரி, ஹிந்தியில மட்டும் பேசிட்டு போயிடுங்க. நீங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்லாம் வைக்க கூடாது. அதுல இந்த எச் ராஜாலாம் வேணாங்க, அவர் ரொம்ப ஒவ்வொரு தப்பா மொழிபெயர்க்கிறாருன்னு சொல்றாங்க. அதோட பொருளே மாறி போகுது. அதனால அவரெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளரா முதல்ல வச்சிருந்திருக்கலாம் நீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் வைக்காதீங்க. நீங்க இந்தியில மட்டுமே பேசி தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு கேட்கறீங்க. தமிழருவி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தமிழில் அப்படியே அருவி மாதிரி பொழிவாராம். அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ இந்திக்கு காவடி தூக்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்னும் ஒன்றிய அரசு சொல்லலையே, எங்க சொல்லி இருக்கு? சொல்லாததை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுல எழுதுறாரு அவரு? அங்கதான் நம்ம சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. துக்ளக்ல எழுதுறாரு. யாரு? இந்த தமிழருவி மணியன். அப்போ இவங்க எல்லாம் இனிமே என்ன பண்ணக்கூடாது, இனிமே இவர் வந்து இந்தி மணியன் அப்படின்னு பேரை வச்சுக்கணும். தமிழ்ல பேசக்கூடாது, இங்கிலீஷ்லயும் பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியில பேசுங்க. வாக்கு கேட்கும் போது பாஜகவினர் யாரு? அக்கா தமிழிசை தொடங்கி, டூப்பு போலீஸ் தொடங்கி, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க. அதாவது சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, லாபம் அப்படின்னு எழுதிதான் அவங்க சட்டமன்ற அலுவலகத்தையே தொடங்கினாங்க. சரியா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த நெல் அளந்து போடும்போது முதல் இதை வந்து லாபம் அப்படின்னு அளந்து போடுவாங்க. அது வியாபாரம், ஏன்னா நல்ல விலைக்கு நெல்லு விலைக்கு போகணும்பா அப்படின்னு அவங்க நம்பிக்கைப்படி கடவுளை கும்பிட்டு லாபம்னு போடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சட்டமன்ற அலுவலகம் தொடக்கும் போதே லாபம்னு எழுதி தொடங்குற ஒரே ஆளு அக்கா வானதி சீனிவாசன் தான். அப்போ இவங்க அப்புறம் இந்த காரைக்குடிக்காரரு இந்த கரகாட்ட கோஷ்டில என்ன பண்ணக்கூடாது, இனிமே தமிழ்ல ஐயோ வேணாம் அப்படி சொன்னா அவர்களை நம்ம வந்து இழிவுபடுத்துற மாதிரி. சரியா? அதனால எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம நாயோடு கூட ஒப்பிட முடியாது, அது இதுன்னு சொல்லணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி
அப்படியெல்லாம் நாம வந்து அந்த கலைஞர்களை வந்து நாம இழிவுபடுத்துற மாதிரி மன்னிக்கணும். அவர்கிட்ட நான் உண்மையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எதோடையுமே சேராத ஒரு கூட்டம் இது. அப்ப நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, இனிமே இந்தியில மட்டும்தான் பேசணும். மோடி அரசால் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு, இதுதான் கொடுத்திருக்கிற தலைப்பு. நான் கேப்ல வரும்போதே பிரவீன் தம்பிக்கிட்ட சொன்னேன். அவர் வந்து அக்கா பேட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எப்பா மக்களுக்கு சில நல்ல செய்திகளை சொல்லணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் போயிட்டு இருக்கேன். நீ கண்ட கலிசடைகளை எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு 2 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ. அப்படியே எனக்கு என்ன சொல்றது, அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து யாரை பார்த்து பழகிக்கிட்டு இருக்கோமோ அல்லது யாரோடு வந்து ரொம்பவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோமோ நம்மளை அறியாமலே வந்து அவர்களோட அந்த பண்புகளோ அல்லது வந்து அவங்களுடைய சில மேனரிசமோ நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயந்துட்டேன் நான். ஐய இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் விட்டுரு, நம்ம உருப்படியாக எதையாவது பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பேசின தம்பி இளங்கோ கூட சொன்னார், நாம் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றியும் இன்றைக்கு சிறப்பாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற திராவிட மாடல் அரசை பற்றியும் நாம் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு மனிதர். அங்கே ஒரு அரசியல் புண்ணாக்கும் அங்கே இல்லை. வெறும் காசுக்காக மட்டுமே பேசுகின்ற ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார். அதனால வந்து அங்கே அரசியல் இருக்கு, அதை நம்ம எதிர்க்கணும், சும்மா அவர் சொல்லிக்கலாம். என்ன பயப்படுறாங்க, எனக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்றதுனால அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொல்லணும், அதுதான் நம்மளுடைய கடமை. இப்போ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா பாஜக அரசு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வஞ்சிக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமில்லாமல் இதுதான் இந்தியாவினுடைய பண்பாடு, இதுதான் இந்தியாவினுடைய அரசியல், இதுதான் எங்களுடைய பொருளாதார கொள்கை என்று சொல்லி இந்துத்துவ அரசியலையும் ஒரு பிற்போக்குத்தனமான பண்பாட்டையும் உலக நாடுகளிடையே முன்னிறுத்தி உலக நாடுகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டை அப்படின்னு நாம எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா நம்மளோட எல்லை அப்படின்றது தமிழ்நாடு, அதனால நாம அதை பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்றது RSS என்ன வகுத்து கொடுத்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அரசியல் பிரிவு தான் வந்து பாஜக. வெளிப்படையா தெரிகிற அரசியல் அமைப்பாக பாஜக இன்றைக்கு தேர்தல் அரசியல்ல இருக்குனாலும் இது தவிர்த்து இன்னும் எத்தனையோ துணை அமைப்புகள் RSSற்கு அந்த சங் பரிவார் கூட்டத்திற்கு இருக்கு. அதில் இந்த நிழல் இராணுவங்கள் மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக தூக்கமே வராது நமக்கெல்லாம். ஏன்னா அத்தனை அமைப்புகள் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கண்ணுக்கு ஒரு டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர், காதுக்கு பார்க்குற ENT ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிதடிக்கு ஒரு பிரிவு, ஒரு இந்துத்துவா பிரிவு, அவதூறுகளை பரப்புறதற்கு ஒரு இந்துத்துவா பிரிவு, பெண்களை மட்டமாக கீழ்த்தரமாக சமூக வலைத்தளங்களில் சித்தரித்து அவர்களை வந்து பொது வெளியிலிருந்து பெண்களை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு செயல் திட்டத்தோடு கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பிரிவு, அதுக்குன்னு ஒரு தலைவர், செயலாளர், இப்படி ஒரு வார் ரூம், இப்படியெல்லாம் வச்சு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தான் பாஜக. இதுல ஆமெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அது தமிழ்லையும் வந்திருக்கு, நான் ஒரு ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பெண்களை பாஜகவினர் எப்படியெல்லாம் வந்து இழிவாக பேசுறாங்க, பொதுவெளியில் செயல்படுகிற பெண்களை, பொதுவெளிக்கு வந்து அரசியலிலோ அல்லது சமூக பண்பாட்டு தளத்திலோ ஒரு பொதுவெளிக்கு வந்து மக்களிடையே ஒரு முற்போக்கான கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற பெண்களை இந்த பாஜகவினர், பாஜகவை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க இழிவாக அப்படிங்கிறத பத்தின அந்த புத்தகம் தான் ஆமெட்ரோல் அப்படின்ற ஒரு புத்தகம். அதுல பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைத்தள ஐடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும்
இதுல எல்லாத்துலயுமே அவர்களெல்லாம் யார் பின்தொடர்கிறார்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய நாட்டினுடைய, அதாவது இந்திய நாடுன்னு நம்ம சொல்லலாம், ஆனா அவங்க வந்து அவர்களுடைய பாரத நாடு, அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது அவர்களுடைய பாரத நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ பாரத பிரதமர் யாரு? நரேந்திர தாஸ் தாமோதர் மோடி. அவர் வந்து அவர்களை பின்தொடர்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வீட்டுல தெருவுல ஒரு 10-20 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதோ ஒரு பிள்ளை வந்து சரியில்லை, அந்த பையன் வந்து மோசமான பையனா இருக்கான், ஒரு கெட்ட நடத்தை உள்ள பையனா இருக்கான், அல்லது கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பிள்ளைங்கள, டேய் அவனோட சேராதடா, அவன் பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திரதாஸ் தாமோதர் மோடி என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் பெண்களை சமூக வலைத்தளங்களில் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி ஃபாலோ பண்றாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்களை தான் குறை சொல்லுவாங்க. இயல்பாவே நம்ம நாட்டுல பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அதுலயும் நம்மளுடைய சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? உடனே அம்மாவை தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிள்ளை நல்ல பேர் எடுத்தா அப்பா என்ன சொல்லுவாரு? பாத்தியா என் பிள்ளைய எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் பாரு, எவ்வளோ இப்படி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் பாத்தியா என் பிள்ளை அப்படின்னுவாரு. ஆனா அதே பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அம்மாவை பார்த்து என்னடி பிள்ளை வளர்த்துருக்க நீ அப்படின்னு கேட்பறாரு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. சரியா? அப்போ இதுல நம்ம என்ன பண்ண முடியாது? மோடியோட வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து நான் பயாலஜிக்கல் சைல்டாச்சே. அவர் வந்து நம்மள மாதிரி இயல்பாக ஒரு அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் பிறந்தவராக இல்லை. அவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர். தேவகுமாரன் பைபிள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுள் அவதாரம் அவரு. ஸோ நான் பயாலஜிக்கல் சைல்டுன்னா நம்ம யாரை போய் குத்தம் சொல்லிக்கிறது சொல்லுங்க பார்க்கல? யாரையும் நம்ம நொந்துக்க முடியாது. ஒருவேளை அந்த டிசைன் அப்படி செஞ்சு கடவுள் அனுப்பிட்டாரோ என்னவோ நமக்கு தெரியல. அப்போ யாரையுமே மதிக்காதவர்களாக அவங்க இருக்காங்க. நீங்க வந்து ஒரு மாநிலத்தை அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க எந்த பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தேசப்பற்று, தேசபக்தி நம்ம எல்லாம் பற்றோட நிறுத்திப்போம், அவங்க வந்து பக்திக்கு போயிடுவாங்க. சரியா? நம்ம வந்து தேசப்பற்று, நம்ம வந்து விடுதலை போராட்ட வரலாறு பத்தி பேசினாலும் சரி, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாறு வீரர்கள் இதை பத்தி பேசினாலும், தேசப்பற்று அப்படிங்கிறதா நமக்கு வரலாற்று பாட புத்தகங்கள்லயே பிரிண்ட் செஞ்சு கொடுத்தது அதுதான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பற்றை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் பக்தியா மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தி தான் அவங்களுக்கு அந்த பகல் வேஷம் போடுறதுக்கான ஏற்ற ஒரு சொல் அப்படிங்கிறதுனால பக்திக்குள்ள போயிடுவாங்க அவங்க. அப்போ இவங்க இது எல்லாத்தையும் செய்யறது எந்த பெயரால் செய்யறாங்க அப்படின்னா, அந்த தேச பக்தி அப்படிங்கிற பேர்ல தான் அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. இது அன்றைக்கே தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். எவன் வந்து ஒரு தேசபக்தின்னு பேசிட்டு இருக்கானோ அவன் தான் முதல்ல தேச துரோகியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இந்த பேரை வச்சுதான் இந்த இந்தியாவை, இதனுடைய பன்முகத்தன்மையை, ஜனநாயகத்தை முற்றிலுமாக சிதைக்கின்ற வேலையை ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஊறி கிடக்கிறது எது அப்படின்னா, வகுப்புவாதம், மதவெறி, சிறுபான்மையினர் மீதான காழ்ப்புணர்வு, அவர்கள் மீதான வெறுப்பு, பெண்கள் மீதான வெறுப்பு. அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது? எந்த இடத்திலும் முன்னிலைக்கு வந்துட விடக்கூடாது. அவங்க அதாவது சுயமாக செயல்பட விடக்கூடாது. அவங்க சொல்லிப்பாங்க, நாங்க பாத்தீங்களா எங்க கட்சியில இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல இருக்காங்க. ஆனா அவங்க செயல்பட விடக்கூடாது. அவங்களுடைய சிந்தனைகளை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையுடைய பெண்களாக அவங்களை நீங்க வந்து உருமாற்றி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த பெண்களால் எந்த பெண்களுக்கும் பயன் கிடையாது, மற்ற பெண்களுக்கு பயன் கிடையாது. ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா உடனே பாத்தீங்களா பெண்களுக்கான முதலமைச்சர். அப்படி இல்லை. அவர் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் மட்டும்தான் அவர் பெண்களுக்கான முதலமைச்சர். ஒரு பெண்ணே முதலமைச்சராக இருந்தாலும் கூட எப்போ பெண்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த சிந்தனை போக்கு இருக்கணும். அப்படின்னா தான். அவரே ஒரு பிற்போக்கு சிந்தனையாளராக இருந்தாங்கன்னா எப்படி வந்து பெண்களுக்கான நல்லது நடக்குவாங்க? அதே மாதிரி தான் இவங்க எப்படி பெண்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை நான் பார்த்துட்டு வந்தேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏற்கனவே மேயர் தேர்தல் நடந்தப்போ மாநகராட்சிக்கு ஒரு பெரிய சிக்கல் அங்கே வந்துச்சு. அந்த தேர்தலை நடத்துபவரே வந்து முறைகேட்டில் ஈடுபட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டு மறுபடியும் தேர்தல் நடந்தது. இப்போ மீண்டும் வந்து சத்தீஸ்கர்ல அந்த பிலாஸ்பூர் மாநகராட்சியில பாஜக வந்து மேயர் தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு பெண்ணை வந்து மேயராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பேர் வந்து பூஜா விஸ்வானி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பூஜா நினைக்கிறேன்.
அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது அதாவது நாட்டின் இறையாண்மையை காப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா எடுக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாட்டின் வகுப்புவாதத்தை காப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே, டங்க் ஸ்லிப் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, டங்க் ஸ்லிப்னுவாங்கல்ல, டங்க் ஸ்லிப்னா கூட நாட்டின் இறையாண்மையை காப்பேன் அப்படிங்கிறத நாட்டின் இறைவனை காப்பேன்னு கூட நீ சொல்லிட்டு போலாம். அது கூட ஓகே, டங்க் ஸ்லிப்பா அப்படின்னு ஏத்துக்கலாம். அது எப்படிங்க சம்பந்தமே இல்லாம இறையாண்மை எப்படி வகுப்புவாதமா மாறுது? ஏன்னா அங்க அதுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொல்லை தமிழ்நாட்டில் யாராவது பயன்படுத்துவார்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க ஒரு மேயர் தேர்தல்ல மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேயர் பதவியேற்பின் போது அதை சொல்றாரு. அப்புறமா மாவட்ட ஆட்சித்தலைவர் பதறி போய் சொன்னதுக்கு அப்புறமா அதை திருத்தி அந்த அம்மா சரியா சொல்லியிருக்காங்க. சம்பந்தமே கிடையாதுங்க. வகுப்புவாதத்திற்கும் இறையாண்மைக்கும் என்ன தொடர்பு? ஒன்று வேற வேற திசை. அது இது வடக்கன்னா அது தெற்க. அப்போ அவர்களுடைய இயல்பாகவே அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த வகுப்புவாதம் அதைத்தான் அவங்க இங்க காப்பாற்றுவதற்கு நினைக்கிறாங்க. அதை தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் உளமாற உறுதி ஏற்கிறேன் என்பதை அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தார். கடவுளின் பெயரால் என்பதை மாற்றி உளமாற இன்றைக்கு வரைக்கும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் மாற்று கட்சியில் இருப்பவர்கள் கூட பல நேரங்களில் இதைத்தான் வந்து பயன்படுத்துறாங்க. உளமாற அப்படிங்கறத தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அங்க வந்து என்ன மாதிரி போகுதுன்னு பாருங்க. அதை விட ஒருபடி மேல போய் ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஒரு அம்மா, பார்வதின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க பதவி ஏற்கும் போது கலைஞரின் பெயரால் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி மாத்தி சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவரு ஒருவேளை அந்த அம்மா தெரியாம தப்பா படிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளினுக்கு பதிலா கலைஞரின்னு சொல்லிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மறுபடியும் சொல்றாரு, இல்லம்மா அப்படின்றாரு. இல்ல, கலைஞரின் பெயரால் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஏன்னா இங்க யாரு மக்களை காப்பாற்றினார், யாரு மக்களுக்காக பாடுபட்டார், யாரு திட்டங்களை தீட்டினார், இன்னைக்கு தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடுன்னு நம்ம எல்லாம் பெருமையோட பேசிக்கிறோமே, இதையெல்லாம் யாரு செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிந்ததனால் அந்த பெண்மணி இன்னொரு பக்கம் போகணும்னா உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு பெண்களுக்காக வழங்கியவர் யார் அப்படின்ற அந்த உண்மை உணர்ந்த காரணத்தினால் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா கலைஞரின் பெயரால் பதவியேற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது தமிழ்நாடு. ஆனா அங்க பாருங்க, வகுப்புவாதத்தை காப்பாற்றுவேன்னு ஒரு மேயர். அப்ப அவங்களுடைய அந்த மாநகராட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். எப்படி வந்து கும்பமேளா வந்து மிக சிறப்பாக நடத்தினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து அந்த ஊபியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் வந்து கடிதம் எழுதினாரோ பாராட்டி. ஏன்னா ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கான வேலையை பாருங்க, என்ன வேலை? கும்பமேளாவை அது இருக்கிறதுலேயே கேவலமான அந்த வீடியோகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதனமா எதையாவது ஒரு ரீல்ஸ்ல அந்த வீடியோவை தொட்டுட்டீங்கன்னா தொடர்ந்து கர்மம் அதான் வந்துகிட்டே இருக்கும். பார்க்க முடியாது, அதை நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அசிங்கம், அவ்வளவு ஒரு என்ன சொல்ற அழுக்கு. அது அவங்களுடைய சிந்தனையில மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமா ஆளே அழுக்கா இருப்பாங்க அதுல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, சோறு கூட திங்க முடியாது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. அதை வந்து சிறப்பாக நடத்தினார்ன்றதுக்காக உத்தரப்பிரதேசத்தினுடைய மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன பண்றாரு, பாராட்டி கடிதம் எழுதுகிறார், மிக சிறப்பா நீங்க கும்பமேளாவை நடத்தினீங்க அப்படின்னு. இந்த ஒரு கேவலம் வேற எந்த நாட்டிலும் நடக்காது, இன்னொன்னு வேற எந்த ஆட்சியிலும் நடக்காது. ஒன்றியத்தில் பாஜக இருப்பதால் வருகின்ற கேடுகள் இதெல்லாம் நமக்கு. இப்ப மாநிலங்கள் மேல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மாநிலங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, அல்லது பாஜக ஆளாத மாநிலமாக இருந்தாலும் சரி, மாநிலம் என்றாலே பாஜகவுக்கு பிடிக்காது. மாநிலம் அப்படின்னு சொன்னாலே RSSக்கு பிடிக்காது. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த இந்திய நாட்டை வந்து மாநிலங்களாக சரியான ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இந்த மாநிலங்கள் வாரியாக இந்த நாடு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இருப்பது அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஒரு உறுத்தலான விஷயமா இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும், எல்லாம் ஒரே காவி கலரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து அந்த காவி பல் கரை படிந்த அந்த காவி பற்கள் தெரிய நல்லா சிரிப்பாங்க, அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். எப்படி இப்ப நாடாளுமன்றத்துல பாஜக உட்கார்ந்து இருக்கிற அந்த பகுதி முழுக்க ஒரே காவிமயமா தெரியுதோ,
அதே மாதிரி ஒட்டுமொத்தமா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த நாடாளுமன்ற கட்டடம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயோ, ஆமாம்மா, எனக்கு என்னவோ அது ஒரு சிறைச்சாலை மாதிரியே தெரியுது. ஜனநாயகத்தை வந்து சிறை வைத்திருக்கிற ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரியுது. அது அதோட தோற்றத்தை பாருங்களேன். இது பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை பாருங்க, அதோட கம்பீரம் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. எங்க நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை பாருங்கடா. இன்னைக்கெல்லாம் ஐயோ வேணாண்டா, யாருமே வந்து உங்க நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டுறாதீங்க, எங்களால என்ன பண்ண முடியாது, நல்லதா 4 வார்த்தை கூட சொல்ல முடியாத நிலைக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் அது இருக்குது. அப்போ இப்படி ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரே மாதிரியான தன்மையை இங்கே உருவாக்க பாக்குறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த நாட்டினுடைய பன்மைத்துவத்தை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு முன்னணியில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. இதுதான் இதுல இருக்கிற விஷயம். இப்ப இவங்களுக்கு மாநிலங்களே இருக்கக்கூடாது. RSS பொறுத்தவரை மாநிலங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு, அதாவது மாநிலங்களை அழித்து விட்டுனா விட்டு அழிச்சிடுவாங்க, அது வேற. ஆனா மாநிலம் என்ற அந்த எல்லைகளை எல்லாம் கோடு போட்டது எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஜன்பத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியான ஒரு என்ன சொல்றது பஞ்சாயத்துகளாக பிரிச்சிடுறது. அப்படி வந்து பிரிச்சுட்டு மொத்த அதிகாரத்தையும் நாக்பூரில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து ஆட்சி செலுத்துவது. பண்டைய இந்தியா அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்துச்சு. அப்படி ஒரு மன்னராட்சி முறையை, ஒரு அதிபராட்சி முறையை வந்து அவங்க ஒரு இடத்திலிருந்து ஒட்டுமொத்த நாட்டையும் தேசத்தையும் ஆள்வதற்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கொண்டு வருகின்ற டீலிமிட்டேஷன் உட்பட, தொகுதி மறுவரையறை உட்பட அவர்களுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படி இருப்பவர்களுக்கு மாநிலங்கள் என்றால் ஒவ்வாமை அப்படின்றதுனால மாநிலங்களை அழிப்பதற்கு என்ன செய்யலாம்? அதுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய அறிவாளி, மாண்புமிகு, நம்ம அப்படிதான் சொல்லி தொலைய வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த பதவிக்கான ஒரு மரியாதையை நாம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, அதை நம்மளும் வந்து பின்பற்றி தான் ஆகணும். அப்போ அந்த மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், அவரை மாதிரி ஒரு ஒஸ்டான அவை தலைவரை மாநிலங்களவை இதுவரை சந்தித்ததில்லை அப்படின்றது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கருத்தா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சொல்றாரு, ஒரு பிராந்தியத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கிருக்கிற மக்கள் பேசுகின்ற மொழியை அழித்து விட்டால் போதும். எந்த நேரத்தில் அவர் இதை சொல்றாருன்னு பாருங்க. சரியாக மும்மொழி கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து, புதிய கல்விக் கொள்கை திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு, ஒரு பிராந்தியத்தை அழிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதனுடைய மொழியை அழிங்க அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, எடுத்து கொடுக்கிறார். ஒருவேளை மறந்துட்டீங்களோ, ஒருவேளை மோடியும் அமித்ஷாவும் 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டு 800 கோடி ரூபாய் விமானத்துல பறந்துகிட்டு காலையிலும் மாலையிலும் இரவிலும் வெளிநாட்டு உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க மறந்துட்டேங்க போல இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த RSS உறுப்பினராக அவர் எல்லாருமே அதுல எல்லாருமே RSS உறுப்பினர்கள் தான். ஜெகதீப் தன்கரும் அப்படித்தான். அப்ப அவர் என்ன பண்றாரு, எடுத்து கொடுக்குறாரு, ஏய் பாத்துக்கோங்கப்பா இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பாஜக காரங்க எல்லாம் கதறாங்க, நம்ம காலில் விழாத குறையா கெஞ்சி எப்ப மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்கடா சாமி, எங்களால முடியல, அங்க இருந்து எங்களை என்ன பண்றாங்க, கொட்டை கொட்டன்னு கொடையிறாங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம தெளிவா இருக்கோம், தமிழ்நாடு தெளிவா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கு. இன்னைக்கு கோலத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக. இது வரைக்கும் நாங்க இந்தி ஒழிகன்னு சொன்னது இல்ல. நல்லா பாருங்க, இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் பத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ இப்ப நிறைய வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அப்ப கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தி வாழ்கன்னு தான், சாரி தமிழ் வாழ்கன்னு தான் சொன்னமே தவிர ஒரு நாளும் இந்தி ஒழிகன்னு நாங்க சொல்லல. எந்த மொழியையும் ஒழிக என்று சொல்வது எங்களுடைய பண்பு அல்ல. அதனாலதான் தமிழ்தாய் வாழ்த்துல கூட ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரலமே அப்படிங்கிறத, அந்த ஆரியம் போல் அப்படிங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அதாவது இந்த மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சி துப்புற முட்டாள்தனம் இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு துக்ளக் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவிலையும் நம்ம வந்து அந்த 2 வரியை எடுத்துட்டு தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம சிதைச்சிட்டோமா. அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை தமிழ் மேலையும் தமிழ் தாய் வாழ்த்து மேலையும் முழுசா பாடுறாங்க. ஐயோ
உங்க ஆரிய மொழியை தாண்டா அங்க திட்டி இருக்குது, வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க எடுத்துட்டு பெருந்தன்மையோட அதை போட்டிருக்கோம். ஆனா நீ என்ன பண்ற? பரவாயில்ல, நானே என் மேல எச்சில் துப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போட்டுட்டு இருக்க. அப்போ இந்தியை பற்றிய ஒரு பார்வை தமிழ்நாட்டில் என்னவாக இருந்ததுன்னா, அதுவும் ஒரு மொழி, இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியில் பேசப்படுகிற ஒரு மொழியா இருக்குது. நீங்க வேணா சொல்லிக்கலாம் இந்தி பேசுறவர்களினுடைய எண்ணிக்கை 45% இருக்கு, 40% இருக்குன்னு சொல்லிட்டு போஜ்பூரி பேசுற மக்களுடைய கணக்கையும், சந்தாலி பேசுற மக்களுடைய கணக்கு, ராஜஸ்தானி பேசுற மக்களினுடைய கணக்கு, பீகாரி பேசுகிற மக்களுடைய கணக்கு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குலுக்கி போட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாம் இந்து பேசுற மக்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு நீ வேணா ஒரு போர்ஜரியா ஒரு கணக்கை நீ காட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தாய்மொழி சிறந்தது. அது 10 பேர் பேசுறாங்களோ 15 பேர் பேசுனாங்களோ இல்ல பேசுவதற்கு ஆள் இல்லையோ, ஏதோ ஒரு காலத்தில் இருந்த மொழி, இப்போ சமஸ்கிருதம் மாதிரியான ஒரு செத்த மொழியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலத்தில் பேசப்பட்ட ஒரு மொழியாக இருந்திருக்கிறது. அது உங்களுக்கான ஒரு ஒரு பிரிவினருக்கான, பார்ப்பனர்களுக்கான, பிழைப்புக்கான ஒரு மொழியாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவரவர்கள் மொழி அவரவர்களுக்கு உயர்ந்தது என்ற எண்ணம் உடையவர்கள் தமிழர்கள். ஆனா இன்னைக்கு எங்களையே நீங்க என்ன சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்க. யாரையுமே எதிரிகளாகவோ எந்த மொழியையும் நமக்கு எதிரான மொழியாகவோ நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இவங்க ஒவ்வொன்னையா நம்ம மேல திணிக்க இன்னைக்கு வட மாநிலத்தை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் இங்க என்ன சொல்றது, ஒரு பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் இயல்பா அப்படிங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்ல. இது ஒரு மனிதர்களுக்கு இடையிலான ஒரு பகை உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கிருந்து வருகிற வட மாநில தொழிலாளர்களை பற்றிய கவலையோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றிய கவலையோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு தேவை ஒரு மாநிலம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொன்னா அது உள்ள பூந்து என்ன பண்ணிடணும், ஆட்டையை கலைச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அங்க இருந்து திட்டமிட்டு இப்ப திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு வட மாநில சகோதரர்களை கொண்டு குடியமர்த்துகிற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி ஈழத்தில் திட்டமிட்டு தமிழர்கள் வாழுகின்ற பகுதிகளில் சிங்கள குடியேற்றம் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சார்ந்தவர்களை திட்டமிட்டு குடியமர்த்துகின்ற வேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்யுது. ஆனா இது அவர்களுக்கு அந்த மக்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத அந்த மக்கள் தான் உணரணும். இங்க வர்றாங்க, ரைட்டு, எவ்வளோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, நாங்க ரேஷன் பொருட்கள் கொடுக்கிறோம், நீங்க வாழ்ந்துட்டு போங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை. ஏன்னா காலமாக இந்தியா என்ற ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், தொழில் தொடங்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம். இது அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கிற உரிமை அப்படிங்கிறது. ஆனால் அதை இந்த ஒன்றிய பாஜக தன்னுடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்கிறது. அந்த மக்களையும் பழிவாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் உணரணும். ஒண்ணு, இப்போ ஒரு மாநிலத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு இனத்தினுடைய அடையாளம் அப்படின்றது அதனுடைய மொழிதான் அதனுடைய அடையாளம் அப்படின்னு. ஒரு இனத்தை அழிக்கணும்னா அது பேசுகின்ற அதனுடைய மொழியை அழிச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம நிறைய மேடைகளில் சொல்லுவோம். நாம இன்னைக்கு அதை ஜெகதீப் தன்கர் சொல்றாருன்னா, நம்ம சொல்வதற்கும் உங்க மொழியை நீங்க காப்பாத்திக்கோங்கன்றதுக்காக நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களை அழிக்கிறதுக்காக நீ இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குது நிலைமை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற விஷயமே. எல்லா மாநிலங்களுமே இன்றைக்கு விழித்து கொண்டன அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் 38 தொடங்கி 86 வரை பல்வேறு காலகட்டங்களில், முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38ல தொடங்கி அடுத்தடுத்து நடந்த 65, அதுக்கப்புறம் 86 வரை நடந்த போராட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் திராவிடர் கழகமும் தந்தை பெரியார் அவர்களும் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி தந்தை பெரியார் அவர்களும், அதை தொடர்ந்து திராவிடர் கழகம், அதை தொடர்ந்து திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுத்த மொழி போராட்டம் தான் மற்ற மாநிலங்களினுடைய மொழியையும் இரண்டாம் தர மொழியாக சமஸ்கிருதம் இந்தியோடு சேர்த்து அவர்கள் அந்த மொழியை இரண்டாம் தர மொழியாக ஆக்கிவிடாமல் பாதுகாத்திருக்கிறது என்ற உண்மையை இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. நீங்க கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கோபாலபுரம் வீட்டுல மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு அறிஞர் சந்திக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய ஒரு எழுத்தாளர் அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு கார்கே சாட்டர்ஜி அவர் பேரு, அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, ஏன் நீங்க குறிப்பா தலைவர் கலைஞரை சந்திக்க வந்தீங்க?
அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஏன்னா இங்கே திமுக முன்னெடுத்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் என்னுடைய தாய்மொழியான வங்க மொழியையும் காப்பாற்றி இருக்கிறது, அதற்காக நான் அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கு என்னன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ ஐபி உள்பட அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி தாய்மொழி பஞ்சாபி கட்டாய பாடம் அந்த அரசு சொல்லியாச்சு. பக்கத்துல இருக்கிற மாநிலம் தெலங்கானா, அங்கேயும் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு, இங்கேயும் என்னது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எங்களுடைய தாய்மொழியான தெலுங்கு கட்டாயம். இதை 2006ஆம் ஆண்டே திமுக தலைமையில் திமுகவினுடைய அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே இதை சட்டமாக்கிட்டார். ஆனால் அதை படிப்படியாக, ஆனா என்ன ஒரு கெடு வாய்ப்பு தெரியுமா, தந்தை பெரியார் அவர்கள் காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை அடிகளார் மறைமலை அடிகளார் அவர்களும் திராவிட அதாவது சுயமரியாதை இயக்கத்தினரும் எதிரெதிராக பல நேரங்களில் இருந்து ஒருவர் மீது ஒரு விமர்சனங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் கூட தாய்மொழிக்கு ஒரு ஆபத்து, தாய்மொழிக்கு ஒரு பேராபத்து வருது அப்படின்னு சொன்ன உடனேயே தந்தை பெரியாரோடு வந்து கைகோர்த்து கொண்டார் மறைமலை அடிகள். அவருக்கு இருந்தது உண்மையான தமிழ் தேசிய பற்று. நம்முடைய ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களாகட்டும் பாவாணர் அவர்களாகட்டும் எல்லோருமே வந்து இதில் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா, 2006இல் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த தமிழ் வழி கற்றல் சட்டத்தை வந்து அவர் கொண்டு வரார் தமிழ்நாட்டில். ஆனால் இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் யாருமே அதற்கு என்ன பண்ணல, ஆதரவு தரல, அதை ஆதரித்து யாரும் பேசல. ஆனால் தமிழ் வழி கல்விக்கு எதிராக எத்தனை வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை விட்டுறலாம், அது பழைய கதை. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, வரவேற்பு கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து வீட்டு வாசலுக்கே வந்து வரவேற்றார். அது அவருடைய பெருந்தன்மை. அதனால அதை பழச நம்ம மறந்துடுவோம். ஆனா இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற தமிழ் தேசிய குழுக்களுக்கோ அல்லது RSS நாக்பூரினுடைய ஒரு டயலாகுக்கு இங்க வந்து வாயசச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் தேசிய குழுக்களுக்கோ இதை பற்றி எல்லாம் தெரியுமான்னா தெரியும். ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க என்னென்னவோ பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் இருக்கிற விழிப்புணர்வே உங்களுக்கு அச்சத்தை தருதுன்னா அப்போ இதுக்கு விதை போட்ட தமிழ்நாட்டில் எப்படிடா நீங்க இந்திய கொண்டு வந்து திணிக்க முடியும் இல்லையா? இப்ப இங்க எதிர்ப்பு வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா இது மொழி திணிப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாலும் இவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதுக்குள்ள நம்ம ஊர்ல இந்த சுயம் சுடுவாங்கல்ல, மேல பாத்தீங்கன்னா சப்புன்னு இருக்கும். அந்த மாவு வந்து உப்பெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா துளியூண்டு தான் போடுவாங்க. அது மேல இருக்கிற பகுதி வெள்ளையா இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி சாப்பிடும். அதை மட்டும் முதல்ல சாப்பிட்டவங்க ஐயா நல்லாவே இல்லைன்னு கீழே போட்டுருவோம். ஆனா அது உள்ள ஒண்ணு இனிப்பு இருக்கும்ல, அப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே மாத்தி தராங்க. நமக்கு வெளியில அப்படியே இனிப்பு தடவி உள்ள வந்து இந்த இந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்தியும் சமஸ்கிருதமும் இதையெல்லாம் உள்ள வச்சு நமக்கு இனிப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க சுயத்தையே பார்த்தவங்கடா, உங்களோடதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுது, புதிய கல்விக் கொள்கையையும் உறுதியாக எதிர்க்கிறது. ஏன்னா நீங்க அதுல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும். அருகாமை பள்ளிகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை ஒட்டித்தான் வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு கிராமத்திலும் கண்டிப்பாக ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதை இலக்காக வைத்து தமிழ்நாடு செயல்பட்டு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் நம்ம வந்து சலுகைகள் கொடுத்துருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? என் பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுத்து என்னால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, பரவாயில்ல நீ பிள்ளை அனுப்ப, சாப்பாடு நான் போடுறேன். அன்றைக்கு காமராஜர் அவர்கள் சொன்னார், இன்னைக்கு காலையிலேயே நீ பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடு, நான் காலையிலயும் சாப்பாடு தரேன், மத்தியானமும் சாப்பாடு தரேன். இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் இல்லைங்க, மற்ற நாடுகள் இன்னைக்கு அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க நமக்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க படிச்சு முடிச்சு எங்க போகணும்னா நான் யூகே போகணும், அது எவ்வளவு. ஆனா இன்னைக்கு அந்த யூகேல தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு யூகேல என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடங்கள்ல நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிருக்கோம், சாப்பாடு கொடுத்தோம். சரி,
பள்ளிக்கூட தூரமா இருக்குங்க, பிள்ளைங்க வந்து நடந்து போறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் பஸ் பாஸ் தரேன், இலவச பஸ் பாஸ் தரேன், வர சொல்லுவோம், பிள்ளைய வர சொல்லு. ரைட்டு. மிதிவண்டி தரேன், பஸ்ல வர்றது கஷ்டமா இருக்குதா, நான் மிதிவண்டி தரேன், இலவச மிதிவண்டி தரேன், மிதிவண்டியில வர சொல்லுவோம் பிள்ளைய. ஜாமெட்ரி பாக்ஸ் தரேன், என்னால பாட புத்தகங்கள்லாம் வாங்கி தர முடியாதுங்க, நான் இலவச பாட புத்தகங்கள் தரோம், பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நீ அனுப்பு போதும். ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து பாட புத்தகங்கள் வரைக்கும் இலவசமா நாங்க தரோம். சீருடை தரோம். நல்ல துணிமணி கிடையாது என் பிள்ளைக்கு, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா மற்ற பிள்ளைங்க நல்ல துணிமணி போட்டிருந்தாங்கன்னா என் பிள்ளை மனசு கஷ்டப்படுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை தரோம், வர சொல்லு பள்ளிக்கூடத்துக்கு. பெண் பிள்ளைகள் மாதவிடாய் நேரங்கள்ல 10, 11, 12 படிக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் வந்து மாதவிடாய் நேரங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து வீட்டுல கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் பல பகுதிகளில் எப்படிதான் இருக்காங்கன்னா துணியை பயன்படுத்துகிற நிலையில் தான் இன்றைக்கு பெண்கள் இருக்காங்க. அப்படி சொல்லும் போது உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சதுன்னா, நாங்கள் சானிட்டரி நாப்கின்ஸ் தரோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப யார் கொண்டு வந்த திட்டத்தையும் நம்ம மறைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து அவங்க வேலை. எடப்பாடியோட படம் அச்சிடப்பட்டு இருந்தாலும் கூட அது மக்கள் பணத்தில் அச்சிடப்பட்டது. அதனால அந்த பணத்தை வீணாக்காதீங்க, அந்த புத்தக பைய பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொன்ன பெருந்தன்மையானவர் நம்முடைய முதலமைச்சர். அதேதான் இன்னைக்கு அம்மா உணவகங்களும். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பஞ்சு பட்டைகளை நாங்க கொடுக்குறோம், சானிட்டரி நாப்கின்ஸ் தரோம், பிள்ளைகளை வர சொல்லுங்க. அப்போ ஒவ்வொன்னா பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு திட்டங்களை தீட்டி, அதுலயும் பெண் பிள்ளைகளை நீங்க 10வது 8வது வகுப்பு வரைக்கும் பெண் பிள்ளைகளை தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுங்க. 8வது அந்த பிள்ளை பாஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னா திருமணத்திற்கான நிதி உதவியை தருகிறேன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு திட்டம் முதல்ல. அதுக்கப்புறம் 10வது வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சிட்டேல்ல, 8 படிக்க வச்சிட்டேல்ல, என் பிள்ளைய 10வது வரைக்கும் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன சொன்னாரு, 10வது வரைக்கும் வந்தேன்னா இன்னும் கூடுதலாக நிதி தரேன் திருமணத்திற்கு. ஏன்னா இந்தியாவினுடைய இந்த சமூக அமைப்பை பொறுத்தவரை ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துடணும், அப்பதான் வந்து பெற்றவர்களுக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு தான் இது. என்ன சொல்லுவாங்க, வயசு பொண்ணை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா யாருமே என்ன சொல்றது, வயசு பையனை வீட்டுல வச்சிருக்கிறது நெஞ்சில நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரின்னு யாரும் சொல்றது கிடையாது. அப்ப என்னன்னா, பெண்களினுடைய ஆகச்சிறந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறதே திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு செட்டில் ஆகிறது. இதுதான் வந்து அவர்களை பொறுத்தவரை செட்டில் ஆகிறது. ஆனா இது ஒரு ஆண் குழந்தைக்கு செட்டில் ஆகுறதுன்னா என்ன, அவன் படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சொந்த கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதுதான் வந்து ஒரு ஆண் பிள்ளைக்கான செட்டில்மெண்ட், அதாவது செட்டில் ஆகுறது லைஃப்ல. ஆனா வாழ்க்கையில எவனும் கடைசி வரைக்கும் செட்டில் ஆகவே முடியாதுங்கிறது வேற. ஏன்னா நீ முதல்ல சம்பாதிச்சு ஒரு மாருதி கார் வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், அடுத்ததான் உன்னோட ஆசை எங்க போகும், பா என்ன வாங்கலாம், அடுத்து ஒரு BMW இல்லையா, ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இலக்கு எங்கவா போகும், அடுத்து ஒரு டபுள் பெட்ரூம். பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா சிங்கிள் பெட்ரூம் பத்தாது, அப்ப என் பிள்ளைக்கு தனியா ஒரு ரூம் தரணும், அப்ப எனக்கு வந்து என்ன வேணும், ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வேணும். அப்போ செட்டில் அப்படிங்கிறது எங்க வரும், சாகுற வரைக்கும் வராது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கான அதிகபட்சமான செட்டில் அப்படிங்கிறதே வாழ்க்கையில திருமணம் செய்து கொடுத்தல் அப்படின்றதான். இன்னைக்கு நம்ம தமிழ்ல தொலைக்காட்சிகள்ல வர நாடகங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த திருமண இதுதான் வந்து இலக்கா இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரும். உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அந்த ஒத்த குடும்பத்துக்கு தான் வரும். ஒரு திருமணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆனா இப்படி எல்லாம் உண்மையிலேயே யாராவது சந்திக்கிறாங்களான்னா இல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெண் பிள்ளைகள் படிக்காம போயிட்டாங்கன்னா, ஒருவேளை திருமண வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னா, கெடுவாய்ப்பாக அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையலன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே, சுயமரியாதையோடு அந்த பிள்ளைங்க நிக்கணுமே, அதுக்கு அந்த பிள்ளைங்க குறைந்தபட்ச படிப்பையாவது படிச்சிருக்கணும்ன்ற அந்த அக்கறையினால தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த போது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. படிப்படியாக 10வது வகுப்பு அப்புறம் 12ஆம் வகுப்பு வரும்போது தாலிக்கு தங்கத்தையும் சேர்த்து கொடுக்கிற ஒரு திட்டம் வந்தது. இவ்வளவத்தையும் செஞ்சு நாங்க இந்த பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சா, நீ புதிய கல்விக் கொள்கைன்ற ஒரு பேர்ல உன்னுடைய இந்துத்துவ கொள்கைகளை திணிச்சு மறுபடியும் அந்த பெண் பிள்ளைகளை நீங்க வீட்டுல சமையல் கட்டுக்குள்ளேயும் படுக்கை அறைக்குள்ளேயுமே அடக்கி வைக்கிறதுக்கான வேலையை நீங்க பாப்பீங்க. நாங்க வந்து 100 ஆண்டு காலமாக போராடி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருப்போம், அது அவ்வளவு எளிதா நாங்க விட்டுருவோம்னு நீ நினைக்கிறேன்னா, உனக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ண தெரியலன்னா தமிழ்நாட்டு
அவங்களுக்கு அரசியல் பற்றிய அறிவில்லைன்னு அர்த்தம். அதே அடிப்படையில தான் இன்றைக்கு இங்க கல்விக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றதும் அதனாலதான். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது அவர்களுக்கு ரொம்ப கடுப்படைக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் உங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா இங்க என்னடா எதுக்கு எடுத்தாலும் மக்கள் நலத்திட்டம், இந்த மக்கள் நலத்திட்டம்ன்ற சொல்லே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்ததுதான். வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படின்றதே இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு தான். அப்ப அவங்களுக்கு அது கடுப்பா இருக்கு. ஏன்னா மக்கள் நலன் குறித்து பாஜகவுக்கோ அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய சரித்திரத்திலேயே அது கிடையாது, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லயே கிடையாது. மக்கள் நலன் அப்படின்றது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லயே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, யாராவது மக்கள் நலன் அப்படின்னு பேசினாங்கன்னா அவங்க எல்லாம் இவர்களுக்கு தேச விரோதிகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் தேசம் அப்படின்னா என்னன்னா இந்த கல்லு, மண்ணு, பாறை, இது இந்த கட்டடங்கள், இந்த ரோடு, ஜல்லி, இது மாதிரியான ஒரு இதுதான் இதெல்லாம் சேர்ந்ததா இவங்களை பொறுத்த வரைக்கும் தேசம். ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இந்திய மக்களாகிய நாம் நம்முடைய இந்திய தேசத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறோம் என்றால், அப்படிதானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இந்த நாட்டை மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசாக கட்டமைத்திருக்கிறோம். அப்ப இந்த நாட்டை கட்டமைச்சது யாரு? மக்கள். அப்ப மக்கள் தான் நாடு, மக்கள் தான் தேசம். ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இந்த நிலப்பரப்பைத்தான் அவர்கள் முக்கியமா நினைக்கிறாங்க. உங்களுடைய அந்த RSS குருஜிக்கள், கோல்வால்கரா இருந்தாலும் சரி, ஹெட்கேவர் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம், சாவர்கர் போன்றவர்கள் எல்லாம் வடிவமைத்து கொடுத்தது அப்படிங்கிறது இந்த நிலப்பரப்பு சார்ந்த அரசியல், இந்துத்துவ அரசியல். அதை தான் அவங்க முன் வச்சாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமே தவிர அதுல இருக்கிற மக்கள் அவர்களுக்கு முக்கியமே கிடையாது. ஆனா மாநிலங்களை பொறுத்தவரை இப்ப தமிழ்நாடு அப்படின்றது எப்ப பார்த்தாலும் மக்கள் நலத்திட்டம், மக்கள் நலத்திட்டம்னு என்னையா எப்ப பார்த்தாலும் மக்கள் நலத்திட்டங்களையே சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப நாங்க நிதி கொடுத்தாதானே நீங்க மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவீங்க. நாங்க என்ன பண்றோம், டேப்பை மூடிடுறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இப்போ டேப்பை மூடுற வேலையை பண்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க இங்க ஊத்து தோண்டி தண்ணி எடுத்துருவோம்டா அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு காலங்காலமா எங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு நீர் மேலாண்மைக்கான அறிவியலோடு நாங்க வளர்ந்திருக்கோம். அதை கீழடி சொல்லுது. இன்னைக்கு நாங்க ஊத்து தோண்டி தண்ணி எடுத்துருவோம், விட்டா உன் இடத்துலயே தோண்டி எடுத்துட்டு வர எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இங்க என்ன பண்றோம், இவ்வளவு நிதி அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்கும் போது நம்மளுக்கு இருந்த கடன் அப்படிங்கிறது 5 லட்சம் கோடிக்கு மேல. ஆனா அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நலத்திட்டங்களையா செயல்படுத்திட்டு இருக்கு. அப்படின்னா இன்றைக்கு கூட நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான அந்த கட்டமைப்பு வசதிகளோடு கூடிய ஒரு வளாகத்தை அவர் திறந்து வச்சிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து நாங்க இதை செஞ்சுட்டே இருக்கோம்னா, இங்க நாங்க ஒரு பக்கம் என்ன பண்றோம், மக்கள் நலனுக்கான திட்டங்களை நாங்க கொடுத்துட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கிக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் போறாரு, ஒவ்வொரு நாடா போறாரு. மோடி போற மாதிரி இல்ல, அம்பானியும் அத்தானிக்காகவும் பிச்சை எடுக்கிறதுக்காக மோடி ஒவ்வொரு நாடா போறாருல்ல, அப்படி இல்ல. இலங்கையில போய் அங்க இருக்கிற மக்களே பாவம் செத்துட்டு இருக்கான் பொருளாதார கொடுமையில. அங்க போய் நீ அம்பானிக்கும் அதானிக்கும் போயிட்டு அதை கொடு இதை கொடு அந்த உரிமையை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க பத்தியா, அப்படி இல்ல. எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாட்டுக்கா போய் எங்க மாநிலத்துக்கு தொழில் தொடங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெருநிறுவனங்களை எல்லாம் அழைத்து தொழில் தொடங்குறாரு. எல்லோரும் விரும்பி வர்றாங்க. இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து கடந்த ஆட்சி காலத்தில் இங்க நடந்த அந்த கமிஷன் கொள்ளையினால இங்க இருந்து போன அத்தனை நிறுவனங்களும் இன்றைக்கு விரும்பி வர்றாங்க. ஏன்னா ஒரு சூழல் இங்க உருவாகி இருக்கிறது, தொழில் தொடங்குவதற்கான ஒரு நல்ல சூழல், வெளிப்படையான ஒரு சூழல் இங்க உருவாகி இருக்கிறதுனால திரும்ப வர்றாங்க அந்த நிறுவனங்கள் எல்லாம். அப்போ ஒரு பக்கம் தொழில் நிறுவனங்கள் வருது, அப்ப அதுக்கான என்ன சொல்றது, ஒரு திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்கணும், திறன்மிக்க அதிகாரிகளை நாம உருவாக்கி தரணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் நீங்க எந்த மாநிலத்திலும் யாருமே யோசிக்காத ஒரு திட்டங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த துறைகளில் விருப்பமோ அந்த துறைகளில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அதை ட்ரெயின் பண்ணி, ஒரு பக்கம் நம்ம என்ன பண்றோம், அந்த மேன் பவர் நம்ம ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம்.
அப்ப எல்லா பக்கமும் நாம சமமாக வளர்ச்சியை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோம். பள்ளிக்கூடங்கள்ல அங்க போய் என்ன பண்றாரு, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த உலகத்தை எடுத்துட்டு போகுது. எப்படி கணினி இந்த உலகத்தை அடுத்ததாக ஆட்சி செய்ய போகிறது, கணிப்பொறிதான் ஆட்சி செய்ய போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து தமிழ்நாட்டில் டைடல் பார்க் அப்படின்ற ஒன்றை நிறுவி இங்கே மென்பொருள் துறையை வளர்த்தெடுத்து இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கென்று ஒரு தனி சட்டத்தை ஒரு மாநிலத்திற்கு அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்தாரோ அதே போல இன்றைக்கு அவருடைய வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயற்கை நுண்ணறிவு குறித்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறார். கூகுளோட ஒரு ஒப்பந்தம் போட்டு எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஏஐ பயிற்சி கொடுங்க, அதற்காக ஒரு ஒப்பந்தம். நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு தொலைநோக்கோடு நம்ம செயல்பட்டு இருக்கோம். இவங்க இன்னும் என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்கள காலையில எந்திரிச்சு கோலம் போடவான்னு கூப்பிட்டு இருக்கான். நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும் தெரியும்ல, பயா சும்மா காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருப்பா, அதுக்கு நான் 4 கேள்வி படிச்சிருவேன், ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிடறேன், வேணா பார்த்துட்டு போ, அவ்வளவுதான். அப்ப இங்க நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களை கூட உங்களால ஏமாத்த முடியாது. ஏங்க டிவியில பிள்ளைங்க நாடகம் போடுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, நீங்க யாரை வச்சு பொழப்பு நடத்துறீங்களோ அந்த கடவுளையே கேள்வி கேட்கிறாங்க. அந்த கடவுளே தமிழ்நாட்டு டிவியில பகுத்தறிவு பேசிட்டு போறாரு. ஆனா உங்களால என்ன பண்ண முடியல, அதை தாங்க முடியல. யாரு போறாங்க அங்க, அதாவது சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க. ஆனா பதில் சொல்றது யார் சொல்றாங்க, மத்திய இணை அமைச்சர் சொல்றாரு. யாரு, இந்த வேலை தூக்கிட்டு ஊர் ஊரா போனாரே முருகன், அந்த முருகன் இல்ல, அந்த முருகன் வேலை வச்சிருப்பாரு, அவரோட வேலை பிடிங்கிட்டு இவர் ஊர் ஊரா போனாரு. பச்சை கலர்ல வேட்டி கட்டிட்டு அமித்ஷா வரும்போது ரோட் ஷோ, இவரை வச்சு ரோட் ஷோ நடத்தினாங்க. பாவங்க அவர், உண்மையிலேயே அவரெல்லாம் அந்த தாழ்த்தப்பட்டவர் ஆணையத்தினுடைய பொறுப்புல இருக்கும்போது அவர் எவ்வளவு கெத்தா எவ்வளவு சுயமரியாதையோடு எப்படி இருந்திருப்பாரு மனுஷன், யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக பாஜகவினால் ஆக்கப்பட்டிருக்கிறார் அவர், அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்மை. அப்போ அவரை என்ன பண்ணார், இந்த சின்ன பிள்ளைங்களை நடத்தினதை பார்த்து பயந்து போய் உடனே அவர் நடவடிக்கை எல்லாம் எடுத்து, யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய சின்ன பிள்ளைகள் கூட உங்களுடைய இந்துத்துவ அரசியலுக்கு முடிவு கட்டக்கூடிய சக்திகளாக இங்க இருக்காங்கன்னா, இங்க பெரியார் அவர்கள் போட்ட விதை அப்படி. அதை உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க நிதியை நிறுத்துறதுனாலயோ இல்ல நீங்கெல்லாம் பிரிவினைவாதிகள், நீங்க மும்மொழியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றதுனாலயோ இங்க என்ன பண்ணிட முடியாது, மாற்றிட முடியாது. நான் முதல்ல சொன்னேன் தேசபக்தி தேசபக்தின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது தொலைக்காட்சியில் ஒரு படம் பார்த்தேன், ஓடிட்டு இருந்தது. அம்மா வீட்டில் இருக்கிறனால அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன படம் பார்த்தா, ஈர நிலம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா ஏற்கனவே இராணுவத்தில் இறந்திருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக 2 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் முதல்ல 2 ஆம்பளை பிள்ளைங்களும் இராணுவத்தில் போய் எதிரி நாடுகளோடு நடந்த சண்டையில் உயிரிழந்திருப்பாங்க. அப்போ இவ்வளவு நடந்ததற்கு அப்புறமும் 3வது மகனும் என்ன பண்ணுவான், விரும்பி போய் தன்னுடைய 2 அண்ணன்களும் இராணுவத்தில் உயிரிழந்ததற்கு பிறகும் அந்த 3வது மகனும் போய் இராணுவத்தில் போய் சேருவான். இந்த மாதிரி படம் வேற ஏதாவது மாநிலத்தில் எடுப்பாங்களா? அதனால தேசபக்தியை பத்திலாம் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. எங்க ஊர்ல நான் அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு எங்க ஊர் தான் ஞாபகம் வந்துச்சு. கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல நிறைய மிலிட்ரி மேன் இருக்காங்க. எங்க பெரியப்பா பையன் பக்கத்து வீடு, அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். அதனால தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான கிராமங்கள், இன்னும் ஒரு கிராமத்தை பத்தி நான் படிச்சேன், ஊர் பேர் மறந்துருச்சுங்க. அந்த ஊர்ல எல்லாருமே மிலிட்டரியில இருப்பாங்களா, வீட்டுக்கு ஒரு ராணுவ வீரன் இருப்பானா அந்த கிராமத்துல. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் தமிழ்நாடு. நீங்க எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு சண்டைன்னு வரும்போது வெளிநாட்டுக்கு அதாவது ஒரு அயல் நாடு அண்டை நாடு சண்டைக்கு வரும்போது எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு டெல்லியிலிருந்து நீ எங்க மீது போர் தொடுக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இது 2க்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள் நாங்க கிடையாது. வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்ன்றது எங்களுடைய அண்ணா அன்னைக்கே எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு பாடம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கும் அண்ணா பாடம் எழுதிட்டு போயிருக்கிறாரு, பாட புத்தகமே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு பணத்தோட்டம். இன்றைக்கும் இங்கே மார்வாடி எதிர்ப்பு போராட்டம் பத்தி அங்கேயும் இங்கேயும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம்.
இவங்க என்ன தெரியுமா, இங்க இருக்கிற வட மாநிலத்தவர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, மார்வாடிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆபத்து பாஜகவால தான் வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கான ஆபத்து அப்படிங்கிறது பாஜகவால தான் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை யாரையும் எதிரிகளாக நினைக்கிறவங்க எல்லாம் கிடையாது. தேசப்பிதா காந்தியடிகளை சுட்டு கொன்ற போது அன்னைக்கு அவரை சுட்டு கொன்ற நாதுராம் கோட்சே கையில இஸ்மாயில்ன்ற ஒரு பெயரை குத்தி இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்திற்கு அவங்க திட்டமிட்ட ஒரு நேரத்தில் இல்ல, தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை சுட்டு கொலை செய்தவன் ஒரு பார்ப்பனன். நம்ம இதுல முரசொலியில் எழுதுவார்ல ஊதாரி பார்ப்பனன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனன் தான் காந்தியை சுட்டு கொலை செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில வரும்போது ஆங்காங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகுது. தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் போது இங்க யாரை அழைத்து வானொலியில் பேச வைத்தார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை அழைத்து தான் வானொலியில் பேச வைத்தார்கள். நீங்க பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. இப்பவும் சொல்றோங்க, கருப்பு சட்டக்காரங்க நாங்க சிறுபான்மையினர் தான் இங்கே. ஆனால் கருப்பு சட்டை போடாத மக்கள் அனைவருக்குமான தலைவராக தந்தை பெரியார் இருந்தார், இப்பவும் இருக்காரு. அதனாலதான் பெரியார் சிலையில எவன் கை வச்சாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டவனா இருந்தாலும் சரி, பழனிக்கு காவடி தூக்குறவனா இருந்தாலும் சரி, வந்து நின்று உன்னை உதைக்கிறானா இல்லையா? ஏன்னா பெரியார் என்பவர் கடவுள் மறுப்பு என்பதையும் தாண்டி இங்கே எங்களுக்கான ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியலை, ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்ப அன்றைக்கும் பார்ப்பனர்கள் தாக்கப்படாமலும் அக்ரஹாரங்கள் பாதுகாப்பாகவும் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தந்தை பெரியார் என்ற அந்த மாமனிதர் தான். நீங்க எங்களுக்காக தேசபக்தி பாடமெல்லாம் இங்க எடுக்க வேண்டாம். நீங்க தேசத்தின் பெயரால் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப பொருளாதார நெருக்கடிக்குள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அது எதுல கை வைக்கிறாங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகளினுடைய கல்விக்கு சேர வேண்டிய நிதியில் கை வைக்கின்ற அளவிற்கு நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள், இதயம் இல்லாதவர்களின் கைகளில், கொடூரமானவர்களுடைய கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப தெளிவா அழகா சொன்னார். எங்களுடைய வரிப்பணத்தை தான் நாங்க கேட்கிறோம். என்றைக்குமே தமிழ்நாடு யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நின்னதே கிடையாது. திராவிட இனத்தவர்களான எங்களுக்கு இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே சொல்வதற்கு சிறப்பான கருத்துகள், சிந்தனைகள், தனித்துவமான சிந்தனைகள் எங்களிடம் இருக்கின்றன என்று அன்றைக்கு அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னார்ல. அதனால எதை குறித்தும் ஒரு நாகரிகமா இன்னைக்கு நாங்க தான் முன்னாடி நிற்கிறோம். இந்தியாவினுடைய நாகரிகம் என்பது மட்டும் இல்லை, இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியான நாகரிகமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. தமிழ் நிலப்பரப்பு தான் இருந்திருக்கிறதுன்றதுக்கான ஆதாரத்தை இரும்பு காலம் தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதையும் சும்மா எல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பூமிக்கடியில நதி ஓடுதுன்னா நாங்க கதையெல்லாம் விடல. இது ஆதாரபூர்வமாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திற்கே பறைசாற்றி இருக்கிறார். நாகரிகத்தில் முந்தியவர்கள் தமிழர்கள் அப்படின்றது. இது என்ன கொடுமை தெரியுமா? ஒரு பக்கம் இதை பெருமையா எடுத்து இந்த கண்ணோட்டம், தமிழர் தேசிய என்ன கண்ணோட்டம், அது தமிழர் கண்ணோட்டம், தமிழர் தேசிய கண்ணோட்டம், அந்த புத்தகம் ஒன்று வருது. அந்த சீமானுக்கு ஆசானா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் நடத்துற அந்த பத்திரிகை அது தமிழர் கண்ணோட்டம். எனக்கு கருப்பு சட்டக்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மை, பெரியார் பிஞ்சு, விடுதலை, குடியரசு, நம்ம முரசொலியெல்லாம் படிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம விஜயபாரதத்தையும் படிப்போன்றது எனக்கு தெரியும். அதனால தமிழர் கண்ணோட்டம் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த பத்திரிகையில் என்ன பண்றாங்கன்னா, இரும்பு காலம் பற்றிய அந்த இதை பெருமையா எடுத்து போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஈவேராவின் பிம்பம் உடைபடுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கீழே போடுறார். தெரியாம தான் கேட்கிறேன். அந்த தமிழர்களினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற இரும்பு காலம் குறித்த ஆய்வை வெளியில் கொண்டு வந்தது எந்த ஆட்சி? எந்த ஆட்சி? தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் பெரியார் திரள் தான் என்னை வழிநடத்துகிறது என்று தான் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அறிவித்த திராவிட மாடல் நாயகருடைய ஆட்சியில தான் இது நடந்திருக்கு. அப்போ நீங்க உங்க பத்திரிகையில எழுதுற செய்திக்கே உண்மையா இல்ல அப்படிங்கறதா இதுல தெரியுது. அப்ப நீங்க என்னதான் நீங்க இது எல்லாத்தையும் போட்டு அடைச்சா கூட அனைத்திலும் நாங்கள் நாகரிகத்தில் கூட நாங்கள் முன்னணியில் தான் இருக்கிறோம். யார்கிட்டையும் நாங்க போய் கையேந்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை.
நிதி உட்பட இன்றைக்கு அந்த நிதி ஆதாரத்தை பெருக்குகின்ற நல்லா தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருந்த அவர் 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தான்னு சொல்லிட்டு 10 ஆண்டு காலம் அவர் மனதுக்குள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருந்து என்னெல்லாம் நான் முதலமைச்சர் ஆனால் இந்த நாட்டுக்கு செய்யணுன்ற திட்டமிடலோடும் நான் எதையெல்லாம் செஞ்சா ஒன்றியத்தில் ஒருவேளை கெடுவாய்ப்பாக இவர்கள் எல்லாம் நீடித்தால் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடும் கூட அவர் திட்டமிட்டதனுடைய விளைவுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளங்களை பெருக்குவதில் அவர் கவனம் செலுத்தினார். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய அந்த பொருளாதாரத்தை நம்மால் என்ன பண்ண முடியுது. நீ நிதி கொடுக்காட்டா கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தொடர்ந்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். எக்காரணத்தை முன்னிட்டும் பள்ளி கல்விக்கான திட்டங்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எப்படி சொல்ல முடியுது அது அப்படின்னா, எங்களுடைய தேவைகளை நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டை தற்சார்புள்ள நாடாக தற்சார்புள்ள மாநிலமாக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா இதுல இருந்து தெரியுது. இன்னைக்கு நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்தும் போதுதான் மோடிக்கு வருது, அங்க உதிக்குது. ஓ இப்படி கூட பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குஜராத்ல அங்கங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கே வழிகாட்டுகிற இடத்துல நாங்க இருக்கும்போது நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இங்க உங்களுடைய பப்பு வேகாது. அதுதான் உண்மை. வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, இதை பத்தி 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. எப்படிப்பட்ட தற்கொலைகள் இன்றைக்கு நமக்கு எதிர இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்பதான் நம்மளால. ஏன்னா அந்த இவர் பாஜகவோட தலைவர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, டூப்பு போலீஸ். டூப்பு போலீஸ், கர்நாடகா டூப்பு போலீஸ். அவரை இது கர்நாடகாவுக்கு வேற கெட்ட பேரு பாருங்க பாவம். எப்படி எடப்பாடியால எடப்பாடிக்கு கெட்ட பேரோ அந்த மாதிரி இவரால கர்நாடகாவுக்கும் கெட்ட பேர். அந்த டூப்பு போலீஸ் செய்தியாளர் சந்திப்புல கேட்கிறாங்க, நீங்க இப்ப இங்க கிட்ட இவ்வளவு சொல்றீங்களே, அறிக்கையா கொடுக்குறீங்களே, ஏன் தொகுதி மறுசீரமைப்புல கலந்துக்கல, அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கலன்னு நீங்க அதுலயே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அழுத்தமா எடுத்து சொல்லலாமே கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும், இவங்க எதுக்காக கூட்டம் நடத்துறாங்கன்னே தெரியல. இது எல்லாம் என்ன பேச்சியா இதெல்லாம்? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக, தொகுதி மறுசீரமைப்பை குறித்து ஆலோசிப்பதற்காக, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறத உள்வாங்கிற அளவுக்கு மண்டையில மூளையும் கிடையாது. இவர் சொல்றாரு, எதுக்காகனே தெரியாம ஒரு கூட்டத்துக்கு எப்படி போறது, போகாம இருக்கிறதே நல்லது. நாங்கள் அதை வரவேற்கிறோம், முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செய்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற தலைமைச் செயலகம் பக்கம் கூட போயிடக்கூடாது. இன்னொன்னு, அண்ணா சாலை பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். ஏன்னா இவர் என்ன பண்ணார்னா, அந்த செங்கலை உருவுவேன் அப்படின்னு ஒன்று சொன்னாரா, உடனே அவர் சொன்னாரு, நீ முதல்ல அண்ணா சாலை பக்கம் பாரு அப்படின்னு சொன்னார். உடனே எவ்வளவு கேவலமான மனிதர்களாக, அதாவது அந்த பக்கம் போனாலே இந்த காத்து பட்டு அப்படி ஆயிடும் போல இருக்குது. இந்த சில பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் காத்து பட திறந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து போயிடும் தெரியுமா, அதோட தன்மை இழந்துரும், அது ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த கமலாலயம் பக்கம் போனாலே அந்த காத்து பட்ட உடனே எல்லாருமே அப்படி ஆயிடுவாங்க போல இருக்கு இயல்பாவே. பொன் ராதாகிருஷ்ணன் வயசுல மூத்தவருங்க, அவர் மேலாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்திருக்கிறார், அந்த கட்சியில இணையமைச்சராக இருந்திருக்கிறார், எம்பி, அப்படிலாம் ஒரு மரியாதை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது இருக்கிறதுலே இதுவரைக்கும் பாஜகவோட ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு எந்த அறிவுமே இல்லாத ஒரு பாஜக காரன் பேசுவான்ல, அதை விட கேவலமாக பேசி இருக்கிறார் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற அந்த பெரிய மனிதர். அப்ப நீ அண்ணா சாலை பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப அறிவாலை அந்த பகுதி என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்கிறார் அவர். இல்ல சோறு தான் வேணாம் விடுங்க. இது அதான் அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களுக்கும் சாணி கரைச்சு குடிக்கிறவங்களுக்கும் வேற என்ன பேசுறதுக்கு தெரியும். இப்படி ஒரு வார்த்தையை அவர் எப்படி பேச முடியுது அவரால நமக்கு புரியல. அப்போ அதுக்குதான் அவர் என்ன சொல்ற, அதாவது உனக்கு தில் இருந்தா நீ வா, இதுதான் அதுல இருக்கிற விஷயம், சரியா? ஏன்னா அண்ணா அறிவாலயம்ங்கிறது ஏதோ நீங்கெல்லாம் இந்த இந்தியான்றது வெறும் கல்லு மண்ணு
முள்ளு இப்படியா ஆனதுதான் இந்த தேசம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏமாத்திட்டு இருக்கீங்களா மக்களை? அப்படி இல்லை. அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரினுடைய உழைப்பு. அது ஒவ்வொருத்தரும் கொடுத்த 1 ரூபாய் 2 ரூபாவிலிருந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அது வெறும் கட்டடம் கிடையாது. அது அது என்ன சொல்றது, அது கலைஞர் அவர்களினுடைய உயிராலயம்னு சொல்லுவாங்க அந்த அறிவாலயத்தை. அது வெறும் கட்சி அலுவலகமா? அந்த அலுவலகத்தை திமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் திறந்து வைத்த போது பேசிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த அண்ணா அறிவாலயத்தை நான் திமுகவினருக்கு ஒப்படைக்கிறேன்னு அவர் சொல்லல, தமிழ் பெருங்குடி மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ அண்ணா அறிவாலயம் என்பது வெறும் திமுகவிற்கான தலைமை அலுவலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தலைமைச் செயலகம் அண்ணா அறிவாலயம். அதை நீ கை வைக்கணும்னு நீ பேசுவ, நாங்க எதுவுமே பேசிடக்கூடாது. அப்போ இந்த பொன்னார் என்ன சொல்றது, அது அவர் மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க 2006ல் நமக்கு பதில் சொல்லுவாங்கன்னு. இப்பவே நாங்களாம் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மக்கள், அப்படிங்கிறதா இதுல இருக்கிற உண்மை. அப்ப கல்வியில கை வைக்கிறது இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், மொழியில் கை வைத்தாலும் சரி, கல்வியில் கை வைத்தாலும் சரி, அது நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரி சொல்லுவார்ல, சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி உங்க மொழியில, சரியா? அது சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி நீங்க அந்த வேலையை செஞ்சிட்டீங்க. இதற்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இது ஒரு பொது அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் யாருமே பிள்ளைகளினுடைய கல்விக்கு தடை போடுகிற வேலையை செய்ய மாட்டாங்க. இங்க நாம கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்னா உடனே இவங்க ஒரு பெரிய பொய்யெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்றத அரசு அனுப்பிய கடிதம் உட்பட அனைத்தையும் ஆதாரமாக வைத்து அன்னைக்கு திமுக சார்பாக நடந்த கண்டன பொதுக்கூட்டத்திலேயே ஆர்ப்பாட்டத்திலேயே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு. நாங்க மும்மொழி, அதாவது இந்த PM ஸ்ரீயை நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லல, நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், அது என்ன பரிந்துரைக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாங்க ஒத்துக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமா அந்த கமிட்டி வேணா, PM ஸ்ரீ பள்ளி நமக்கு தேவையில்லை, அது மும்மொழி கொள்கையை மறைமுகமாக நம்ம கிட்ட திணிக்கிறது, அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப பொய்களையா சொல்லிக்கிட்டு நீங்க அதுல கையெழுத்து போடல, அதனாலதான் நாங்க காசு தரல, இதுல ஆசை காட்டுறாங்க. நாங்க 5000 கோடியை இழந்து விட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பி அடிச்சாரா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற இந்த செயலை செய்கின்ற பாவத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கும்போது நீ நிதி கொடுக்கலன்ற பூச்சாண்டி எல்லாம் காட்டுனா நாங்க பயந்துருவோமா? அப்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை நாங்க உருவாக்குறோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், நாங்க உருவாக்கிட்டோம், அதை நாங்க செயல்படுத்த போறோம். உன்னுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்ப திரும்ப உன்னுடைய பழைய பல்லவியே பாடிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு பழசை தவிர வேற எதுவுமே தெரியாது, உனக்கு முன்னோக்கி பார்க்க தெரியாது, ஒரு நவீனத்துவத்தை ஏத்துக்க தெரியாது, ஒரு அறிவியலை உன்னால ஏத்துக்க முடியாது, கொண்டாட தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உங்களுடைய பிற்போக்கு கருத்துக்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சு இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவோம் நாங்க. தமிழ்நாடு உங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற இடம் அல்ல, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வட மாநிலத்தோடு நீங்க வச்சுக்கலாம் அரசியலை நினைச்சா, இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா அனைத்து இந்திய அளவில் ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லல, யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்துன்னு அவர் சொல்லல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் ஆபத்துன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்னா என்ன, திராவிட நாட்டிற்கு ஆபத்து அதானே. அப்போ ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் ஒன்றாக சேரும் போது உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்களே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எங்களை பிரிவினைவாதிகள் நாங்க பிரிவினை கேட்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க தான் எங்களை என்ன பண்றீங்க, பிரிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. மோடியோ அமித்ஷாவோ நீங்களே என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. அதுதான் சொல்ல போறோம் நாங்க. இப்போ நீங்க மும்மொழி கொள்கை, நீங்க அமித்ஷாவுக்கு ஹிந்தி தவிர வேற எதுவும் தெரியல. அவர் எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை.
அவருக்கு இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கே இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது, உனக்கு எதுக்கடா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே அவங்க இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. தப்பித்தவறி சில பேர் படிக்கிறாங்க. நீ இங்க வர்றீங்கல்ல, அமித்ஷாவோ மோடியோ யார் வந்தாலும் சரி ஹிந்தியில மட்டும் பேசிட்டு போயிடுங்க. நீங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்லாம் வைக்கக்கூடாது. அதுல இந்த எச் ராஜாலாம் வேணாங்க, அவர் ரொம்ப ஒரு மாதிரி தப்பா மொழிபெயர்க்கிறாருன்னு சொல்றாங்க. அதோட பொருளே மாறி போகுது. அதனால அவரெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளராக முதல்ல வச்சிருந்துருக்கலாம் நீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் வைக்காதீங்க. நீங்க இந்தியில மட்டுமே பேசி தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு கேட்குறீங்க. இந்த ரோட் ஷோ எல்லாம் நடத்தக்கூடாது. பொதுக்கூட்டம் போட்டு இந்தியில தான் நீங்க பேசணும். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த மும்மொழி கொள்கையே இந்திய கத்துக்கோங்க, ஏன் மூன்றாவது மொழியை கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றோம். அந்த பாஜக காரங்களுக்கும் நம்ம ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக நிற்கிறார். இன்னொன்னு தமிழருவி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தமிழில் அப்படியே அருவி மாதிரி பொழிவாராம். அவர் என்ன பண்றாருன்னா இப்போ இந்திக்கு காவடி தூக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் ஒன்றிய அரசு சொல்லலையே, எங்க சொல்லியிருக்கு? சொல்லாததை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுல எழுதுறாரு அவரு? அங்கதான் நம்ம சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. துக்ளக்ல எழுதுறாரு. துக்ளக்ல எழுதுறாரு யாரு? இந்த தமிழருவி மணியன். அப்போ இவங்க எல்லாம் இனிமே என்ன பண்ணக்கூடாது, இனிமே இவர் வந்து இந்தி மணியன் அப்படின்னு பேரை வச்சுக்கணும். தமிழ்ல பேசக்கூடாது, இங்கிலீஷ்லயும் பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியில பேசுங்க. வாக்கு கேட்கும் போதும் பாஜகவினர் யாரு, அக்கா தமிழிசை தொடங்கி டூப்பு போலீஸ் தொடங்கி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அதாவது சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, லாபம் அப்படின்னு எழுதிதான் அவங்க சட்டமன்ற அலுவலகத்தையே தொடங்கினாங்க. சரியா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த நெல் அளந்து போடும்போது முதல் இதை வந்து லாபம் அப்படின்னு அளந்து போடுவாங்க. அது வியாபாரம். ஏன்னா நல்ல விலைக்கு நெல்லு விலைக்கு போகணும்பா அப்படின்னு அவங்க நம்பிக்கைப்படி கடவுளை கும்பிட்டு லாபம்னு போடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சட்டமன்ற அலுவலகம் தொடக்கும் போதே லாபம்னு எழுதி தொடங்குற ஒரே ஆளு அக்கா வானதி சீனிவாசன் தான். அப்போ இவங்க அப்புறம் இந்த காரைக்குடிக்காரரு இந்த கரகாட்ட கோஷ்டியில என்ன பண்ணக்கூடாது, இனிமே தமிழ்ல ஐயோ வேணாம் அப்படி சொன்னா அவர்களை நம்ம வந்து இழிவுபடுத்துற மாதிரி. சரியா? அதனால எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம நாயோடு கூட ஒப்பிட முடியாது, அது இதுன்னு சொல்லணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கலைஞர்களை வந்து நம்ம இழிவுபடுத்துற மாதிரி மன்னிக்கணும். அவர்கிட்ட நான் உண்மையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எதோடையுமே சேராத ஒரு கூட்டம் இது. அப்போ நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, இனிமே இந்தியில மட்டும்தான் பேசணும். மக்கள்கிட்ட பேசும்போது இந்தியில, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட நீங்க இந்தியில பேசுங்க வானதி அக்கா, நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் தாராளமா. ஏன்னா நீங்க தமிழ்ல பேசினாலுமே அங்க ஒண்ணுமே புரியறது இல்லை. அப்பாவு சார் பாவம் நம்மளுடைய சபாநாயகர் படாத பாடுபடுறாரு. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்தியிலே பேசுங்க. இந்த வேண்டுகோளை வந்து ரொம்ப மனமும் வந்து மகிழ்ச்சியோடு நாங்க வைக்கிறோம். பரவாயில்ல, நீங்க வந்து அதாவது தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் நாங்க வந்து தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் நாங்கள், இல்லைன்னு நாங்க சொல்லல. இப்பவும் நாங்க அப்படிதான் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க பேசலாம் தாராளமா. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மொழியோ அல்லது தமிழர்களோ அவர்களுடைய நலனோ கல்வி மேம்பாடோ எதுவுமே முக்கியம் இல்லை இல்லையா? உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்தி தான் முக்கியமா, நீங்க இந்தியிலே பேசிக்கோங்க. வேணா சமஸ்கிருதத்துல பேசுங்க. ஆனா சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும், நீங்க எங்க போய் கத்துப்பீங்க? அந்த ஒரு சிஸ்டம் ஒரு இதுவும் இருக்கு. யார்கிட்ட பேசுவீங்க, கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தான் வாத்தியார்கள் இருக்காங்களே தவிர தமிழுக்கு ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு டீச்சர் கூட கிடையாது, அங்க போடல ஆசிரியர்கள் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கேந்திரிய வித்யாலயில கூட அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கலாம். ஆனா ஒரு காலத்துல, நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு காலத்துல வானதி சீனிவாசன் அவர்களினுடைய சமுதாயத்தினரா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு வந்து வாய்க்குசாம ஒரு வார்த்தையை பேசினாரே அந்த பொன்னார், அந்த பெரிய மனிதர், அவருடைய சமுதாயத்தினர் ஆகட்டும், நீங்களாம் சமஸ்கிருதம்ன்ற சொல்லையாவது வாயால சொல்ல முடியுமா? இழுத்து வச்சு நாக்கு அறுத்துருவான். அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு பொன்னார் வந்து இங்கிலீஷ்ல பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் எம்பியா இருந்தீங்கன்னா எதனால? திராவிட இயக்கங்களினுடைய போராட்டத்தால, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி திட்டத்தினால. நன்றி கெட்டவங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு பாஜகவினர் நன்றி கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டு பாஜக கூட்டம். ஏன் சொல்றேன்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து அஜய் கோஷ் அப்படின்னு கோஷ் தான் வரும், பட் அஜயா என்னன்னு தெரியல, எனக்கு சரியா மறந்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
மேற்கு வங்கத்தினுடைய மொழியான பெங்காலி வரலாற்று சிறப்புடையது, தொன்மையானது. ஆனா இன்னைக்கு பெங்காலியில மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்னா, நடக்கிற அத்தனை பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலும் இந்தி பாடல்கள் தான் ஒலிக்குது. நாடகங்கள் எல்லாம் இந்தியா தான் இருக்கு, திரைப்படங்கள் இந்தியா இருக்கு, பெங்காலி மொழி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வேர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அப்ப வேர்களை இழந்து விடாதீர்கள்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய தாய்மொழியை நீ விட்டுறாத, இந்தி அந்த இடத்துல வந்து அழிக்க பாக்குது அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். யாரு? பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவர் மேற்கு வங்கத்துல. மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உங்களுடைய பாஜக முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு? மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அலுவலகங்களில், அது ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது மராட்டிய மொழியில் தான் பேச வேண்டும் ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. அதை மீறி வேறு ஏதாவது மொழியில் நீங்கள் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அந்த வேறு ஏதாவது மொழின்றது என்ன? இந்தி. இந்தியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களுடைய பாஜகவை சேர்ந்த மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றார். அவருக்கு நன்றி இருக்கு. அவர் தன்னுடைய தாய்மொழிக்கு, தான் பிறந்த மாநிலத்திற்கு நன்றியுடையவராக இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற இந்த டூப்பு போலீஸும் தமிழிசை அவர்களும் அந்த பொன்னாரும் நன்றி கெட்டவர்களாக இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? இந்தியை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்தியை விட்டுட்டு பின்னாடியே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான் அப்படின்றத தெரிஞ்சுமே அவங்க சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக நன்றி என்ற அந்த சொல்லுக்கு கூட தகுதி இல்லாதவர்களாக, அதனுடைய பொருள் கூட தெரியாதவர்களாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த நன்றி கெட்டவர்களுக்கு தமிழ்நாடு என்ன பாடத்தை தர வேண்டுமோ, மக்கள் எந்த பாடத்தை புகட்டுவார்களோ அதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. 2026ஓட கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டு வேணா, திண்டுக்கல் பூட்டை நாங்க வாங்கி தரோம். ஒரு பூட்டுக்கு 10 பூட்டா வாங்கி தரோம். வேணா இந்த மந்திரிச்சு நீங்க கயிறெல்லாம் கூட அப்படி கட்டுவாங்கல்ல, அது என்ன படாது? அருந்ததி. அந்த பேய் படத்துல வரும் தெரியுமா? அப்படியே மந்திரிச்சு அதை போட்டு பெரிய பூட்டா போடுவாங்க. இருக்கிறதுலயே திண்டுக்கல்ல இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய பூட்டா ஆர்டர் கொடுத்து நாங்க வந்து வாங்கி தரோம். கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டு 2026 தேர்தலோட நீங்க ஓடதான் போறீங்க. அதை இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, உங்களுடைய வடநாட்டினுடைய எஜமானர்களும் பார்க்க தான் போறாங்க. நன்றி, வணக்கம்.